தேமுதிகவில் தேர்தல் நிதி என்ற பெயரில் மாவட்ட செயலாளர்களிடமிருந்தும் நிர்வாகிகளிடமிருந்தும் 100 கோடிக்கும் ரூபாய்க்கும் மேலாக வசூல் செய்யப்பட்டதாக கன்னியாகுமரியின் மேற்கு மாவட்ட செயலாளர் தினேஷ் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தேமுதிகவைச் சேர்ந்த கன்னியாகுமரியின் மேற்கு மாவட்ட செயலாளர் திமுகவில் இணைந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தேமுதிகவில் தேர்தல் நிதி என்ற பெயரில் மாவட்ட செயலாளரிடமிருந்தும் நிர்வாகிகளிடமிருந்தும் 100 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் கூட்டணி குறித்து தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். அதிமுக ஆட்சியை அகற்றத்தான் திமுகவில் இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தினேஷ் கூறியுள்ளார். இன்றைக்கு இந்திய அரசியலில் இல்லாத வகையிலே ஒரு புதுமையான முறையில் 234 தொகுதிகளிலும் கட்சி நிர்வாகிகளிடமிருந்து கட்சி தேர்தல் செலவு என்ற பெயரில் 100 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்தை இன்றைக்கு வசூல் செய்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் பல மாவட்ட கழக செயலாளர்கள் தங்களுடைய வீடை கூட அடமானம் வைத்து அந்த பணத்தை செலுத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் இன்றைக்கு மன உளைச்சலில் உள்ளனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மு.க.ஸ்டாலின், காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினார். தொகுதி பங்கீடு முடிந்த பிறகு திமுக தலைவர் கருணாநிதி தனது பிரச்சாரத்தை தொடங்குவார் என்றும் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். பிரச்சாரம் அது பாட்டு எங்க பார்த்தா நடந்து தான் இருக்கு. தலைவர்கள், பொதுச் செயலாளர், பொருளாளர் போன்ற முன்னணி பேச்சாளர்கள்லாம், முக்கிய பேச்சாளர்கள்லாம் இந்த கூட்டணியில் முடிவு இறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு பிரச்சாரத்தை தொடங்குவாங்க.